ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து என்கிட்ட டிசி மோட்டரை பற்றி ஒரு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் டிசி மோட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிசி மோட்டார்னால் என்ன, அது ஏசி மோட்டார் இல்லை, அது டிசி மோட்டார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜஸ்ட்டு ஜோக். இப்போ டிசி மோட்டார்னால் அது வந்து டிசி எனர்ஜியில் ஓடக்கூடியது எல்லாமே டிசி மோட்டார் சொல்லுவாங்க. அதுவும் இப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுற எல்லாமே மேக்ஸிமம் டிசி சப்ளையில் தான் ஓடும். ஸோ எல்லாமே வந்து டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து 3 ஃபேஸில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற மோட்டார்ஸ்க்கு எல்லாமே ஸ்டார் கனெக்ஷனில் தான் இது பண்ணுறாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஸ்டார் கனெக்ஷனில் தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க மோட்டார்ஸ்க்கு. ஏன் ஸ்டார் கனெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார் கனெக்ஷனில் ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஸ்டார் கனெக்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போ இருக்கிற மோட்டராக தான் சொன்னேன், 3 ஃபேஸ், ஒன்லி 3 ஃபேஸ் மோட்டர். அப்புறம் இந்த 3 ஃபேஸ் மோட்டாரில் முக்கியமான செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை நம்ம செக் பண்ணாமல் நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ அதனால தான் 3 ஃபேஸ் மோட்டார் சில நேரத்தில் அதோடய லைஃப் டைம் வர மாட்டேங்குது. அதோடய லைஃப் டைம் முடியறதுக்குள்ளேயே அது வந்து வீணாக போயிடுது. ஸோ இப்போ டிசி மோட்டார்னால் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் வந்து ஒரு மிஷினில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த டிசி மோட்டரோட வேலையே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சொல்ல போனால், இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு மிஷின் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மிஷினில் நான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் உள்ளே கொடுக்க போகிறேன். ஆனால் அது வந்து உள்ளே போய் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை பண்ணும். லைக் இப்போ இருக்கிற போர்மாவில் வந்து ஒரு ஃபேன் சுற்றுறதுக்காக இருக்கட்டும், இல்லை கொட்டை உடைக்கிற மிஷினில் இந்த பிளேடு இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அது மாதிரி சம்திங். இல்லை எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஒரு மெக்கானிக்கல் யூசேஜுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸோட ஒர்க்கே என்னென்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதோட மெயின் கான்செப்டே அதான். ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால் இதோட மோட்டரோட பவர் சப்ளை ரன் ஆகுது. ஸோ இதுதான் இதோட பிரின்சிபல்ஸ். அண்ட் தென் இப்போ டிசி மோட்டார்ஸோட டைப்ஸஸ் கேட்டிங்கன்னா, ஸ்டண்ட் அண்ட் சீரீஸ். ஓகேவா? மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு டைப் வந்து காம்பவுண்டில் லாங் ஷார்ட் அண்ட் ஷார்ட், இந்த 2 இது இருக்குது. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டண்ட் மோட்டார்னால் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணும். அடுத்தது மீடியம் ஆஃப் ஸ்டார்டிங் டார்க். அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங் டார்க்குக்கு இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் இது வந்து ஸ்டார்டிங் டார்க்கில் மீடியமாகவே ரன் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சீரியஸ் மோட்டார். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சீரியஸ் மோட்டாரில் என்னென்ன வருதுன்னா, அது வந்து ஸ்பீடை வந்து வேரியபிள் பண்ணும். ஓகேவா? அப்புறம் அது வந்து ஹை ஸ்டார்டிங் டார்க். அதாவது மோட்டரோட ஸ்டார்ட் பண்ணும்போது டார்க் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு சப்ளை கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு 20 ஹெச்பி சப்ளை நான் கொடுக்க போகிறேன். அந்த கம்ப்ரஸர் வந்து எக்ஸாம்பிள் கம்ப்ரஸர் சொல்கிறேன். அந்த கம்ப்ரஸர் வந்து இப்போ 20 ஹெச்பி நான் கொடுக்க போகிறேன்னா, அதோடய ஸ்டார்டிங் டார்க் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 20 ஹெச்பியாக இருக்காது, 40 ஹெச்பி. அதாவது அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட அந்த ஸ்டார்டிங் டார்க் எடுக்கும். அவ்வளோ பவர் சப்ளை தான் அந்த ஸ்டார்டிங் டார்க்கில் மட்டும்தான் எடுக்கும். ஸ்டார்டிங் டார்க்கில் தான் பவர் சப்ளை ரொம்ப அதிகமாக எடுக்கும். அண்ட் தென் போக போக நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் லாஸஸ் என்னென்னு, இந்த டிசி மோட்டாரில் லாஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காப்பர் லாஸ். அதாவது அதான் மோட்ரு ஓடும் போதே உள்ளே இருக்க காப்பர்லாம் டேமேஜ் ஆகும். அப்புறம் மேக்னெட்டிக் லாஸ், அப்புறம் உள்ளே இருக்கிற அப்புறம் மெக்கானிக்கல் லாஸ். இந்த இது மட்டும்தான் இந்த மோட்டரில் இருக்கிற மெயின் ப்ராப்ளமே. மேக்ஸிமம் இதில் வர்றதே அந்த காப்பர் லாஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் வர்றது. வேறு அதுக்கு வேறு எதுவும் இல்லை. இப்போ மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம்? மோட்டரோட ஸ்பீடை ஏன் கண்ட்ரோல் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால், ஏன்னா இப்போ நம்ம ஒரு சப்ளை இஷ்யூஸ்க்காக மேக்ஸிமம் வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணலாம். ஸோ விஎஃப்டிங்கிறத அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் நான் இதில் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். விஎஃப்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்
இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் இப்போ ஒரு டிசி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த டிசி மோட்டரோட ஸ்பீடை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ மோட்டரை டெஸ்டிங் பண்ணணும், ஓகேவா? இந்த டாபிக் தான் நான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், இதாகி போச்சு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு கடைசியாக இப்போ மோட்டரை செக் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ நமக்கு என்னென்னலாம் பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு திங் ஸ்டார்டிங் டார்க் பார்க்கணும். ஸ்டார்டிங் டார்க் ஏன் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் டார்க்கை பார்த்தா தான் மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணால் தான் மோட்டர் ஓடுமா இல்லை நல்லா ஓடுமா இல்லை மோட்டரோட ஆர்பிஎம் வந்து கம்மியாக சுற்றுமாங்கிறது நம்ம அதுதான் தெரியும். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎம் செக் பண்ணணும். ஸோ ஆர்பிஎம் எப்படி செக் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் மல்டிமீட்டர் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் டிசி மோட்டரில், ஓகேவா? அண்ட் தென் ஃபீல்டு டெஸ்ட், அதான் ஃபீல்டு டெஸ்ட்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும், அதாவது மோட்டரை வச்சு ரன் பண்ணி காட்டணும். ஸோ இதை பற்றி டிசி மோட்டரை எப்படி செக் பண்ணுங்கிறத கம்ப்ளீட் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் தென் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த